இந்த புள்ள யாரு? இந்த மொட்டை கிழவி அதனோட புள்ள மாதிரி தானே இருக்குது. அந்த முட்டை போண்டா தான் இது. அங்கே உட்காந்துருக்குது இந்த ஊர் தலைவரோட பையனாச்சு. இதுங்க ரெண்டு என்ன இங்கே உட்காந்துருக்குதுங்க? யாரும் இல்லாத இடத்துல இதுங்களுக்கு என்ன வேலை? அதுவும் இல்லாமல் இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளையும் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னத்த பேசுதுங்க? ஆ? என்னவா இருக்கும்? சும்மா விளையாடாத. எது இதில் விளையாடணுன்ற ஒரு அறிவு இல்லை. டேய், உன்கிட்ட போய் சொல்லி எனக்கு என்னடா வரப்போகுது? நான் சொல்றது சத்தியம்டா, சத்தியம். என்ன சத்தியம்? என்ன சத்தியம்னு தெரியலையே. இங்கே பாரு, நீ சொல்றதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். ஏற்கனவே இப்படி தான் அவளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி மாப்பிள்ளை வந்ததை கூட மறைச்சு எல்லாம் பண்ண. இப்போ எதுக்கு இந்த வேலையை பார்க்குற? ஐயோ ஆண்டவனே, அவ உன்னை விரும்புறாடா, விரும்புறா. விரும்பியும் குடும்பத்துக்காக மறைச்சுக்கிட்டு இருக்கா. யாரு விரும்புறா? எதுக்காக மறைக்கிறா? ஆ? என்னவா இருக்கும் கேப்போம். எனக்கு உமாவை பற்றி தெரியும், அவங்க ஃபேமிலியை பற்றி எனக்கு தெரியும். அவள் குடும்ப கஷ்டத்துக்காக அவள் ஓகே சொல்லியிருக்கான்றது நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் நீ என்னைய நினைக்கிறா வைக்கிறான்றதெல்லாம் ரொம்ப தப்பு. உன்கிட்ட போய் சொல்லி எனக்கு என்ன வரப்போகுது லூசு? நான் சொல்றது சத்தியம். நான் என் கட்டிக்கிட்ட என் புருஷன் மேலே, என் புள்ள மேலே சத்தியமாக சொல்கிறேன். அவள் மனசில் நீ தாண்டா இருக்க. அதுக்கு முன்னாடி கூட அவள் மனசில் நீ இல்லவே இல்லை. ஆனால் எப்போ அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க வந்து இந்த அளவுக்கு நடந்தோம், நீ அவளை இவ்வளோ விரும்புகிறன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவள் உன்னைய ரொம்ப மனசால நினைக்கிறாடா. ஆனால் குடும்பத்தாண்டா அவளை தடுக்குது. அவள் உன்னை விரும்புகிறாடா, உனக்கானவடா. உமானா யாரு? இந்த அழகு சுந்தரத்தோட தங்கச்சி, அந்த ஆம முஞ்சா? ஆஹா, ரைட்டு. நானே அந்த குடும்பத்தை எப்படா கெடுக்கிறது, என்னடா பண்றதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு கிடந்தேன். இவங்க நமக்கு ரோடும் போட்டு அதுல காரம் வாங்கி கொடுத்து நீயே ஓட்டுன்னு சொல்றாங்களே. ரைட்டு. வெறும் காரம் மட்டும்தான் கொடுப்பாங்களா, இல்லை ஓட்டுறதுக்கு பெட்ரோலும் ஊற்றுவாங்களான்னு பார்ப்போம். டே, நாளைக்கு பரிசம் போட்டாங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுடா. நீ இப்போயாவது ஏதாவது பண்ணுடா. மனசில் ஒருத்தரை நினச்சிட்டு இன்னொருத்தரோட வாழ்றது ரொம்ப கஷ்டம்டா. ரைட்டு. நல்லா டின் பீர் மாதிரி இருக்கும்போதே நினச்சேன் இது வில்லங்கம் பிடிச்சதுன்னு. இது நமக்கேற்ற ஆள் மாதிரி தான் இருக்கு. சிக்கிட்ட சிக்கிட்ட என்கிட்ட சிக்கிட்ட, இனிமே உனக்கு உன் குடும்பமான மரியாதைய வாங்க போறேன் நான் தான். டே அழகு, அழகு அழகுன்னு பேர் வச்ச உன்னைய காலம் முழுக்க அழுக வைக்கல. என் பேர் ஆறுமுகம் இல்லடா. எங்க ஆத்தா செத்ததுல இருந்து நான் ஒவ்வொரு நாளும் வடிக்கிற கண்ணீருக்கு நீயும் பதில் சொல்லணும்ல. நான் பண்ண போற வேலையில உங்க ஆத்தா சாவணும், அதை நீ பார்க்கணும். அதுக்கப்புறம் நீ கண்ணீர் விட்டு கதறணும். அப்பதான்டா என் வலியும் வேதனை என்னன்னு உன் குடும்பத்துக்கு புரியும். இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற? ஐயோ, அவன் உன்னை நினைச்சிட்டு இருக்கும் போதே எப்பட்றா? அவங்க வீட்டுல நிச்சயம் பண்ணிட்டாங்க. நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண சொல்ற? ஏதாவது பண்ணுடா, ப்ளீஸ்டா. என் ஃப்ரெண்டு, நீங்க 2 பேரும் நல்லா இருந்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அதுவும் இல்லாம தடவை உன் வாய் விட்டு கேட்டிருக்க, அதை நான் நிறைவேற்றி வைக்கணும்ல. அடியே குட்ட கத்திரிக்கா, நீ நிறைவேற்றி வைக்கிறியோ இல்லையோ, இதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, வைத்த கலக்குதே, என்னடா இதுன்னு நினைச்சேன். ஆனா கெட்டதுலயும் ஒரு நல்லதை பார்த்தீங்களா? இவங்க 2 பேத்தையும் சேர்த்து வச்சா அவ பணக்காரி, இவங்க அம்மா புருஷனையே மதிக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது வீட்டில் கூட்டிட்டு வந்த மருமகளை மதிப்பாளா? காலம் முழுக்க சொல்லு கடன்தான். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே ஒரு தங்கச்சி கல்யாண பேச்சு ஆரம்பிக்கும் போது தான் விருட்டுன்னு ஓடுனா, இப்போ இவளும் ஓட போறா. அப்ப என்ன ஆகும்? வெளியே தலகாட்ட முடியாது. நான் உமாவை நாளைக்கு கூட்டிட்டு வரேன். ஏதாவது பண்ணு. சரி, அவன் பண்றானோ இல்லையோ, நான் பண்ண போறேன் பாரு. அத்தை, 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 நல்லா இருக்கீங்களா? தம்பி வாங்க தம்பி. தம்பி நீங்களும் வாங்க. வாரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலீங்களே மாப்பிள்ள. புள்ள எனக்கு ஒரு போன் போட்டு கூட சொல்லல. சொல்லி இருக்கலாம்ல மாப்பிள்ள.
இல்லைங்க அத்தை, சொல்லிட்டு தான் வருவோன்னு பார்த்தேன். அப்புறம் திடீர்னு கிளம்புற பயணம். சரி எப்பயும் நீங்கள் வீட்டில் தானே இருப்பீங்க, அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு வந்துட்டேன். ஐயோ மாப்பிள்ள, நான் இப்பதான் இங்க மீட்டிங் வைக்கிறாங்களாமா, ஏதோ கட்சி மீட்டிங்கு, அதுக்கு தான் வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்ததுனால பரவாயில்ல, இல்லைன்னா இந்நேரத்துக்கு வீட்டை பூட்டி போட்டு அங்க போயிருப்பேன். ஓ அப்படிங்களா அத்தை, எப்படியோ சரியான நேரத்தில் வந்துட்டோம் போல. ஆமாங்க மாப்பிள்ள, இல்ல என்ன சிரமம் தான். உட்காருங்கப்பா, உட்காருங்க உட்காருங்க, இந்த தண்ணி மூந்துட்டு வரேன். அண்ணே உட்காருண்ணே. வீட்டுல அம்மாலாம் நல்லா இருக்காங்களாங்க தம்பி? எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தை. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. ஃபோன்ல பேலன்ஸ் தீர்த்துருச்சுக்கப்பா, அதனால தான் ஃபோன் பண்ணல. இல்லைன்னா தான் நான் ஃபோன் பண்ணியிருப்பேனே. ஃபோன் பண்ணாமையா இருக்க போறேன்? பேரன் கண்ணுக்குள்ளேயே இருப்பான்னு எப்போ பார்த்தாலும் இந்த வீடியோ காலில் தான் பார்த்து பார்த்து பேசுவேன். அப்படிங்களா? சரி சரி. நானும் சின்ன பொண்ணு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தேன், என்னன்னு தெரியல, ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன எப்பயும் இப்படி ஃபோன் பண்ணாமல் அம்மா இருக்காதேன்னு சொல்லிட்டு இருந்தா. இப்படிதானா? ஃபோனில் பேலன்ஸ் இல்லைன்னா யார்ட்டையும் சொல்லியிருந்தீங்கன்னா கூட நான் போட்டு விட்டுருப்பேன்ல, அந்த இது கூட போட மாட்டோம். இல்லைங்கப்பா, உங்களை எதுக்கு சிரமப்படுத்திக்கிட்டு இன்னத்துக்கு ஃபோனுக்கு பேலன்ஸ் போட்டு நான் யாருக்கு பேச போறேன்? இந்த பிள்ளைக்கு தான் ஃபோன் போடுவேன் வைப்பேன். முதல்ல எல்லாம் ஒரு நாள் போட்டோம்னா அது ஒரு வாரம் வரும். அப்புறம் இந்த இப்பெல்லாம் மாச கணக்கு தானம்ல, ஒரு மாதம் போட்டால் 28 நாளே முடிஞ்சு போயிடுது. அப்புறமேட்டுக்கு காசு போட்டால் தான் ஃபோன் போடணும், இல்லைன்னா எல்லாமே கட் ஆகி போயிடுது இல்லப்பா. அதனால ஒன்றும் பண்ணறது இல்லப்பா. எப்படித்தான் நம்மளும் காசு போட்டுக்கிட்டே இருக்குது, இதுக்கே ஓரளவு சம்பாதிக்கணும் போல இருக்குன்ட்டு தான் விட்டுவிட்டேன். ஓ சரிங்க அத்தை. நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கீங்க அத்தை. வரீங்கன்னு சொல்லியிருந்தா ஏதோ கோழி எடுத்து குழம்பு வச்சிருப்பேன். நான் வெறும் சாம்பாரை தான் வச்சேன். என்ன பிள்ளைங்க போங்க நீங்க. இல்லத்த, இது திடீர் பயணம், அதான் சொல்றேன்ல. நம்ம உமாவுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், அதான் எல்லார் வீட்டுக்கும் சொல்லணும்னு சொல்லி தான் அப்படியே ஒவ்வொரு வீடா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம வீட்டுக்கு சொல்லாம இருக்க முடியுமா? அதான் உங்களுக்கும் சொல்லிட்டு அழைச்சிட்டு போலான்னு வந்தோம். இதுல என்னங்க மாப்பிள்ள இருக்கு? நம்மளெல்லாம் வந்து தனியா வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கிறதுக்கு வாங்கன்னு ஒரு போன் போட்டு சொன்னா வரப்போறான். என்ன இது, பொண்ணை கொடுத்துருக்க வீட்டுக்கு இது கூட வரமாட்டோமா என்ன? என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு போய் முறைப்படி கூப்பிடணும்னு அம்மா சொன்னாங்க. ஆமா ஆமா, நான் பாலும் வேற வாங்கலையா, வரக்காப்பி தான் வச்சேன். இந்த இருங்க, போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன் இருங்க. அத்தை அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நீங்க அது இதுன்னு வாங்கல சிரமப்படாதீங்க. நாங்களும் இப்போ நிறைய வீட்டில் சொல்லிட்டு வர எல்லார் வீட்லையும் காப்பி தண்ணி குடிச்சு வயிறு நிறைஞ்சு போச்சு. அப்ப இருங்க, சாப்பாடு போடுறேன், சாப்பிடுவீங்க. ஐயோ வேணாம் அத்தை, இப்பதான் வர வழியில 2 பேரும் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம். ஆமா ஆமா, வீட்டுக்கு வந்த 2 மாப்பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆக்கி போடாம விட்டா அப்புறம் அவ்வளவுதான். கம்முன்னு இருங்க. 2 பேரும் கையை கழுவிட்டு வாங்க. இந்த முட்டை இருக்கு, ஆம்பளைட்டு போட்டு வைக்கிறேன், 2 பேரும் சாப்பிடுவீங்க. ஐயோ அத்தை அதெல்லாம் வேணாங்க அத்தை, கல்யாண பேச்சு நடந்துட்டு இருக்குல்ல, அதனால கவிச்செல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படிங்களாப்பா? சரிப்பா, அப்ப நான் இந்த அப்பளம் பொரிக்கிறேன், ஊறுகாய் இருக்கு, இந்த வத்தல்லாம் இருக்கு, நான் அதை வறுக்கிறேன் இருங்க. பாவம் நம்ம வரமா அவங்களுக்கு வேலை பாரு, கிளம்புனவங்களுக்கு கிளம்ப விடாம. அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்க அத்தை, நீ எதுவும் நினச்சிக்காதானே. வா உக்காந்துட்டு இருக்க, வா ரூம் எல்லாம் சுற்றி காட்டுறேன், வீடெல்லாம் வா. அட இருக்கட்டும்பா இருக்கட்டும், அட நம்ம வீடுனே, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, வா. அட போங்கப்பா, வீடெல்லாம் சுத்தி பாருங்கப்பா, அதுக்குள்ள இந்த பொரிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். போங்க, நம்ம வீடுதான், கூச்சப்படாதீங்க. ஏன் கூச்சப்படுறீங்க? சரிங்க அத்தை. எதுக்குமா உனக்கு இந்த தேவையில்லாத செலவு? ஏற்கனவே உனக்கே கஷ்டம், வீட்டு வாடகை கட்டணும் வைக்கணும், அதுவே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் செய்யணுமா? அட கம்முன்னு இருங்க நீங்க. எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு நான் செய்யலைன்னா எப்படி? நான் தான் தங்கச்சின்னு சொல்லிட்டு சேலை எடுத்து கொடுத்தீங்கல்ல, அப்ப நான் செய்யறது இல்லையா? இந்த சேலை 700 ரூபா தான், உனக்கு பாரு 2000 3000 செலவு. அட நீங்க வேற, நான் ஒன்றும் என் காசை போட்டெல்லாம் செலவு பண்ணல. என் புருஷன் இருக்கானே, அவன்கிட்ட தான் சொல்லி விட்டேன், எப்படியாவது 2000 ஏற்பாடு பண்ணி நான் சாப்பாடு ஆக்கி போடணும்னு. அதுவும் இல்லாமல் அண்ணனுக்கு அக்கா இருந்தாங்கன்னா கூட நலங்கு வச்சு எல்லாம் அளவு பார்ப்பாங்க, அவங்களும் இல்லை. அதனால தான் நம்ம தான் பண்ணணும்னு சொல்ல வந்தேன். அந்த ஆளை ஏற்பாடு பண்ணவும் ஏற்பாடு பண்ணது, அதனால ரெடி பண்ணிட்டேன். இல்லைன்னா என்ன, நான் என்கிட்ட போய் இதெல்லாம் செய்யறது? தட்டெல்லாம் வைக்கணுமா? சோறாக்கி போட்டா போதும். அட நீங்க கம்முன்னு இருங்கண்ணே, சும்மா. உமாபதியனே, உமாபதியனே. வந்துட்டேன் வந்துட்டேன். சட்டையெல்லாம் மாட்டிக்கிட்டு வராதீங்க, அப்புறம் அதெல்லாம் மஞ்சள் ஆகி போச்சுன்னா துவைச்சி எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும். வானே பரவாயில்லையே, அண்ணனுக்கு கல்யாண கலை வந்துருச்சு. யாரு இந்த ஓட்டுறது தானே ஆவாதுன்றது? அட உங்ககிட்ட போய் சொல்லி எனக்கு என்ன வரப்போகுது, உண்மையதான் சொல்றேன், முகத்துல கல்யாண கலை வந்துருச்சே. ஐயோ ஐயோ. சரிண்ணே, வந்து உட்காரு வா. கீழே உட்காட்டா இல்ல மேல உட்காந்துக்குவா? மாப்பிள்ள நீ போய் கீழே உட்காரியா, மேல உட்காருனே. எங்கம்மா உன் வீட்டுக்கார் வரலையா?
அந்த ஆளு எங்கிட்டு போய் தொலைஞ்சானே தெரியல. சமைக்கிற வரைக்கும் சோறு 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 பசிக்குது பசிக்குதுன்னு கிடந்தது. நான் சமைச்சு அங்கே போய் கொடுத்துட்டு அப்புறம் தான் சாப்பிடணுன்னே. அப்புறமேட்டுக்கு கோவமாக கிளம்பி போனதான் இன்ன வரைக்கும் ஆளையே காணோம். அட ஏன் போன் போட்டு வர சொல்லுமா. அந்த ஆள் வந்தானா வேலையாகுமானே. என் அழகை பாரு என் அறிவை பாருன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பீத்திக்கிட்டு கிடப்பான். அவனை பார்த்தா எனக்கு வேலையாகாது. நீங்கள் இருங்கண்ணே. நமக்கு இதுக்கு முன்னாடியில இந்த விசேஷம்லாம் பண்ணி பழக்கம் இல்லை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன பிள்ளையா நினைச்சு மன்னிச்சிருங்க. எதுவும் குத்தம் குறை இருந்தா. ஐயோ அம்மா, நீ எனக்கு இது பண்றதே பெரிய விஷயம். என் பையனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமான்னு நினைச்சேன். பரவாயில்ல, கடவுள் இருக்காரு. என் பிள்ளைக்கெல்லாம் யாரு தான் இப்படி நலங்கு வைப்பாங்க அப்படிலாம் நினைச்சேன். என் பொண்டாட்டி இந்த பொண்ணு மனசுல வந்துதான் இதை செய்யறாளோ என்னவோ தெரியல. என்னே கல்யாணமே பண்ணாலும் சரி, என்னைக்கும் எங்க மேல பாசம் குறைய கூட அது சொல்லிவிட்டேன். என்னவா பேசிட்டு இருக்க? அதெல்லாம் எப்படிமா குறையும்? இருக்கணும்னே 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். உனக்கு எந்த குறையும் வராது. அண்ணே எங்க அங்க நின்றுகிட்டு இருக்கீங்க? வாங்க அண்ணனுக்கு வந்து நலங்கு வச்சு விடுங்க. இந்த வாரம்மா. என்ன அழறீங்களா? கண்ணெல்லாம் கலங்கி போய் கிடக்கு. இல்லம்மா, நான் எதுக்கு அழ போறேன்? நான் அழுகல. உங்க மூஞ்ச பார்த்தாதான் தெரியுது. ஏன்னு? இல்லம்மா, என் பையனுக்கெல்லாம் யார் நலங்கு வந்து வைக்க போறான்? கூட பிறந்தவளும் இல்லை பெத்தவளும் இல்லைன்னு நினைச்சேன். நீ வந்து இதெல்லாம் இழுத்து போட்டு பண்ணுவோம். என்னைய அறியாம ஒரு மாதிரி கண்ணு கலங்கிருச்சு. அப்புறம் எனக்குன்னு யாருமே இல்லை. நீங்க தான் தங்கச்சி மாதிரி நீயே அப்படின்னு சொன்னீங்க. அப்போ நான் இதை செய்யணும்ல என் அண்ணனுக்கு. வாங்க உங்க கையால நலங்கு வச்சு அண்ணனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. கடவுள் உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும். உனக்கு எந்த குறையும் வரக்கூடாது. எத்தனை தடவை இந்த குடும்பத்துக்காக கடனை அடைக்கணும் கல்யாணமே வேண்டான்னு இப்போ கடனெல்லாம் அடைச்சி உனக்காக ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்க போகிறேன். இந்த வாழ்க்கை நல்லபடியாக அமையணும். எந்த குறையும் வரக்கூடாது. உங்கள் அம்மா நமக்கு சாமியாக இருந்து நமக்கு வழிகாட்டுவா. அத்தா நல்லா இருக்கணும். உனக்கு எந்த குறையும் வராது. சரியா? என்னதான் நம்ம கல்யாணம் பண்ணி பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீடு போனாலும் பிறந்த வீட்டை என்னைக்கும் மறந்துடக்கூடாது. பிறந்த வீடு தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்த வீடு. புகுந்த வீடு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பிறந்த வீடு முக்கியம்னு நினச்சி வாழணும். சரிங்க அத்தை. நீங்கள் எப்படி புகுந்த வீட்டில் போய் பொறுப்போ குடும்பத்தை நடத்துகிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எங்களை மதிப்பாங்க. அப்போ தான் எங்களுக்கு பெருமை. பரவாயில்ல பிள்ளைய நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு நாங்கள் வரும்போது அவங்க சொல்லணும். அதுதான் எங்களுக்கு பெருமை. நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமையிறதும் இல்லை நம்ம வாழ்க்கை கஷ்டத்தில் அமையிறதும் நம்ம கையில் தான் இருக்கு. அண்ணனாரும் சரி புருஷனும் சரி வெளியே போனால் 4 பேரை பார்ப்பாங்க வைப்பாங்க. நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. ஏதோ கோவத்துலேயும் வருவாங்க, ஏதோ சந்தோஷத்துலேயும் வருவாங்க. கோவத்தில் வரும்போது நம்ம அனுசரித்து போகணும். சந்தோஷத்தில் வரும்போது அவங்க சந்தோஷத்தில் நம்ம பகிர்ந்துக்கணும். அப்படின்னு எல்லா நல்ல விதத்தையும் கற்றுக்கிட்டு நீ தான் அவங்கள பார்த்துக்கணும். வீட்டுக்கு புருஷன்மார் வந்தவனையும் தண்ணியை மோந்து கொடுக்கணும், காப்பி வச்சு கொடுக்கணும், பசிக்கு தானே கேட்டு சாப்பாடு போட்டு கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஆசையும் இருக்கும் பாசமும் இருக்கும். எத்தனை மணிக்கு எங்கிட்ட ஊரை சுற்றினாலும் ராத்திரி ஆனோடனே வீட்டுக்கு வரணும், நமக்காக ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்கான்னு தோணணும். அந்த அளவுக்கு நீ தான் பக்குவமாக குடும்பம் நடத்தணும். அதுவும் இல்லாமல் அங்கே பொம்பளை பிள்ளைங்க இல்லாத வீடு. நீ தான் அந்த வீட்டில் எல்லாமே இருந்து வழி நடத்தணும். இப்போ வரைக்கும் இந்த குடும்பத்தில் எல்லாரும் உங்கள் அண்ணியை எம்பிட்டு பெருமையாக பேசுகிறாங்க. உனக்கே தெரியுது தானே? அந்த பேரை நீ வாங்கணும் போகிற வீட்டில். சரிங்க அத்தை. அப்பா நீங்கள் வாங்கப்பா, நீங்கள் வந்து பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லபடியாக நீ இருக்கணுமா. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். உனக்கு எந்த குறையும் வராது, எந்த நோய் நொடியும் வராது. நல்லபடியாக வாழணும். சொந்த பந்தன்னு ஊரில் அத்தனை நான் சாதிசனை இருக்குது. ஒருத்தர் கூட வந்து நிற்கல. என் பிள்ளைக்கு எதுவும் செய்யலை. ஆனால் என் சம்மந்தி குடும்பம் எல்லாம் பார்த்து செய்கிறாங்க. எனக்கும் இப்படி ஆசாசியாக நலங்கு வச்சு எல்லாம் பண்ணாங்க. கடைசி நேரத்தில் குடும்பமான மரியாதையே வாங்கிட்டேன். என் தங்கச்சி அப்படி இருக்கக்கூடாது. குடும்பத்துக்கு பெருமை சேர்க்குற விதமாக அவள் போகிற இடத்துல நல்லபடியாக வாழணும். எந்த குறையும் வந்துடக்கூடாது.